அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனஸோட பர்த்டே விலாகு. ஸோ நேற்று தான் பர்த்டே முடிஞ்சிச்சு. சரி, நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக அப்டேட் பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வியாழக்கிழமை நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பர்த்டே பெருசாக கிடையாது. பட் இந்த டைம் அனஸ் என்ன சொன்னான்னா, எனக்கு கேக் கட் பண்ணுங்கள் பலூன் சொன்னதுனால, ஸோ நம்மளால் வீட்டில் என்ன முடியுமோ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செய்கிறது பார்த்திங்கன்னா கேரமல் கஸ்டர்ட். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, கேரமல் கஸ்டர்ட் அது பவுடர் இருக்குது. அது இங்கே ரெடிமேடாக நிறையா விற்கிது. அதை தண்ணியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பால் ஊற்றி ஸ்டவ்வில் நல்லா திக்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பவுல் டிசைன் பவுல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அது செட் ஆகிடும். ஸோ இது ஒரு ரெசிபி. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அனஸ்க்கு 5th இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, 5 இயர்ஸ் இது 5 இயர்ஸில் நாங்கள் பெருசாக எதுவும் அனஸ்க்குன்னு பண்ணதில்லை. பட் எதாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இஸ்லாம் படி பார்த்தேன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரையுமே எதுவுமே கேள்வி கிடையாது, பாவங்கள் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நான் இந்த தடவை சொல்லிட்டோம், இனிமேல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது, இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த டைம் கேட்குறதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோனட், அவனுக்கு அடுத்த செகண்ட் டோனட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்லேயே டோனட் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஈஸ்ட்டு சுகர் எல்லாம் போட்டுட்டு இந்த டோனட்டை பண்ணி மாவு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பெருசாகிடுச்சு. அதை நல்லா ரவுண்டாக டோவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேப்புக்கு ஒரு காஃபி தூளோட பாக்ஸ் இருந்துச்சு. அந்த ஷேப்பை இது பண்ணேன். அப்புறம் நினச்சி டோனட்டாக செய்கிறத விட கஸ்டர்ட் டோனட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டர்டும் ஆல்ரெடி தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த டோனட் ஷேப் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாக செய்யலை, ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் ஒரு 10 டோனட் மட்டும் தான் செஞ்சேன். கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சமாக தான் செஞ்சேன். அந்த டோனட்டு பார்த்திங்கன்னா ஷேப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஷேப்புக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா உப்பி இந்த மாதிரி இருக்கும். அதே போல் கஸ்டர்டும் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த டோனட்டை டோனட்டுங்கிறது வடை மாதிரி உள்ளே ரவுண்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணாமல் ஃபுல்லாகவே ரவுண்டாகவே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறதுனால நான் இதுக்குள்ளே அப்படியே அந்த கஸ்டர்டை நம்ம செஞ்சு வச்ச கஸ்டர்டை அது உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வைக்கிறதுக்கு நல்ல நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது அனஸு. ஆக்சுவலி அதுக்குள்ளே 5 இயர்ஸ் ஆச்சு. பட் 5 இயர்ஸ் ஆனாலும் நல்ல என்ன சொல்கிறது, பெரியவங்க மாதிரி எல்லாமே ஒரு சஜஷன் கொடுப்பான். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், ஆனால் அவன் பேசும்போதும் அவனை பார்க்கும்போதும் அந்த கஷ்டம் எல்லாமே மறந்து அவனுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தால் தாங்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். மாஷா அல்லாஹ், எனக்கு ஒரு அழகான பிள்ளை தான் அனஸ். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே அனஸ்க்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அனஸோட இந்த 5 இயர்ஸில் சொல்ல போனால் 5 இயர்ஸ் பர்த்டேக்குமே நாங்கள் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டிலே கேக் செஞ்சு. அப்போ பெருசாக கேக்கு பற்றி எதுவுமே தெரியாது. வீட்டிலே சும்மா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பண்ணி க்ரீம் எதுவுமே பண்ணவே இல்லை. அதை செஞ்சு நானும் ஹஸ்பண்டு அப்போ மட்டும் தான் இருந்தோம். நாங்கள் எங்களோட சும்மா சின்னதாக ஃபோட்டோகிராஃப் பிடிச்சி அந்த கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் செகண்ட் இயருக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஹஸ்பண்ட் என் கூட இல்லை. 3rd இயருக்கு நான் ஓமனில் இருந்தேன். அனஸ் கூட நான் இல்லை. 4th இயருக்கு ஹஸ்பண்ட் எங்கள் கூட இல்லை, நான் சென்னையில் இருந்தேன். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயரில் எப்படி இருந்ததோ அதே போல் தான் இந்த 5th இயர்லேயே நான் அனஸ் ஹஸ்பண்ட் இருந்தோம், எங்கள் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ அதனால் சின்னதாக ஏதாவது பண்ணலாம், லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் யாரும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் பண்ணினேன்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கேக்குமே ரொம்ப பெருசாக இல்லாமல் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ஈஸியாக வந்து 4 எக்கு, மைதா மாவு, சுகரு, வெண்ணெய், பால் இது எல்லாமே மிக்சியில் போட்டு விட்டேன். எனக்கு வந்து இந்த மிக்சி இல்லை, இது பிளெண்டர் தான். ஸோ பிளெண்டர் மாதிரி தான் இருக்கும், அதனால் வந்து அதிலே டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ என்கிட்ட ஓவன் கிடையாது, கேக் பேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ரைஸ் குக்கரோட பேன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த இதை மிக்சர் எல்லாத்தையுமே அதில் ஆயில் நல்லா தடவிட்டு அதில் போட்டுட்டு ஓவனுக்கு பதிலாக ஒரு சட்டியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி, நல்ல பெரிய சட்டியாக ஒன்று இருந்தது, அதை ப்ரீ ஹீட் பண்ணி அப்படியே பண்ண பார்த்திங்கன்னா கேக்கு சூப்பராக செம்ம சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்துருந்துச்சு. பட் இதெல்லாம் என்னால் வீடியோ பிடிக்க முடியல, இதுக்கப்புறம் வீடியோ பிடிக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து சார்ஜ் இல்லை ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து எனக்கு இதில் தான் ஆர்வம் இருந்துச்சு, வீடியோ பிடிக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அப்புறம் அதை வந்து இது பண்ணி கேக்கெலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து பீட்டர் ரெடி பண்ண க்ரீம் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி க்ரீம் பவுடர்னே விற்கிது, விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்குது. அதை வந்து கூல் மில்க் இருக்கு இல்லையா, நல்லா ஜில்லுன்னு இருக்க பாலில் வந்து இந்த விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அது கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட பீட்டரும் கிடையாது, ஹேண்ட் பீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு 1 hour கிட்ட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து அனஸ்க்கு வந்து ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ப்ளூ கலர் கேக் வேணும்னு சொன்னதுனால ஸோ அதில் வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் இது பண்ணி, என்கிட்ட அந்த பைப்பிங் கூட கிடையாது, கீஸ் கவர் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஃபுட்டு ஐட்டம் ஏதோ ஒன்று எனக்கு இப்போ கொடுத்தாங்க, அந்த கீஸ் கவரில் போட்டு அப்படியே வச்சு எனக்கு தெரிஞ்ச டிசைனில் ஏதோ பண்ணியிருந்த கேக்கு தான் இது. அப்புறம் வந்து பிளேட்டிங் வந்து இதுதான். அன்றைக்கி வந்து கேக்கு, அந்த நான் செஞ்ச இந்த டோனட்டு, அதோடு வந்து கேரமல், அந்த ஃப்ரூட் கேரமல், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட் இருந்ததுனால அதில் ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படியே இது மாதிரி பண்ணிட்டேன். இதுதான் அன்றைக்கி உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனஸோட ட்ரெஸ் வந்து நான் வந்து சரி இப்போ கேக் கட் பண்ணணும், இப்போவே மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றணும். அன்றைக்கி வந்து இந்த இது வச்சு டிஷர்ட்டும் ஜீன்ஸும் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ அனஸும் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ சின்னதாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். உங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு கேக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி, அவனை மீறி அவ்வளோ சிரிப்பு, குதிக்கிறது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டு. இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, செம்ம சர்ப்ரைஸு. அவன் வந்து அவர் எல்லோ கலர் கேக்கு முடித்ததுக்கப்புறம் அங்கே வச்சுருந்தார் போல் டோருக்கு வெளியே, தெரியவில்லை. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே என்னவா இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை போட்டு அப்படி கிழிக்கிறான். அப்புறம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பேடு.
ஆக்சுவலி இவனோட இது ஒன்று சின்னது பேட் இருந்துச்சு, அது வந்து அவர் தான் உடைச்சாரு. பெட்டில் இருக்கிறது தெரியாமல் வந்து உட்காந்துட்டாங்க, அது உடஞ்சிருச்சு கொஞ்சம். அப்போலேருந்தே கொஞ்சம் பார்க்காம 1 மந்த்தாக யூஸ் பண்ணாமல் தான் இருந்தான். ஸோ இந்த டைமில் வந்து அதை வாங்கி கொடுத்தோடனே, அதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுத்தோடனே வந்து அவனுக்கு வெரி ஹாப்பி. நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அதை பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் தூங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பேடுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஜும்மா ஃப்ரைடே வேறு. ஸோ குக் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். மார்னிங் ஒரு 9 போல் எழுந்திரிச்சு வெங்காயம் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி, ஸோ பிரியாணியாக செய்யணும் எனக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் கிடையாது, நான் ஒரு 8-9 பேருக்கு சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து கீ ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம், சிக்கன் சால்னா வச்சு கீ ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி, ஏன்னா 11 நான் செஞ்சு ரெடி பண்ணிடணும், ஏன்னா அவங்கள ஜும்மாக்கு போவாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். அதனால் என்னால் ஃபுல் வீடியோலாம் பிடிக்க முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல போனால், நான் 4 பேர்த்துக்கு மேலே சமைச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 8 பேர் 9 பேர்த்துக்கு அதில் அளவை வந்து நான் சமைச்சேன். எப்படி வருமோன்னு பயந்துட்டு இருந்தேன், ஐயோ வெளியே வர கொடுக்க போகிற எப்படி வருமோன்னு. பட் நல்லா இருந்தது, உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோங்கிறது அப்போ தான் புரியுது. யாருக்காக நம்ம மாற்றிக்கிறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்காக நிறைய விஷயம் மாற்றிக்கிறோம், இப்போ பிள்ளைங்களுக்காக நிறையா கற்றுக்குறோம். எனவே இது ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து துவா செஞ்சு நல்லா வரணும் பயந்துக்கிட்டே நான் செஞ்சேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. ஸோ இப்போ சிக்கன் சாலா வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் போட்டுட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு 3-4 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருந்துச்சு, அதை வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டேன். அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ தக்காளியும் அதை போட்டுட்டு தயிர் அதோடு சேர்த்து நான் வந்து என்ன பண்ணேன், வெங்காயம் இருக்கும் போதே எனக்கு கலர் வேணுங்கிறதுக்காக நான் அப்போவே வந்து சிவப்பு மிளகாய் தூள் வந்து கலந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து நான் அப்படி தான் செய்கிறேன், ஏன்னா எனக்கு சால்னா வந்து கலரும் இருக்கணும், ரொம்ப உரப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சால் நல்லா கலர் வருது சால்னாவில். ஸ்பைசஸும் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. அப்போ அதோட வந்து கேர்டை போட்டு நல்லா தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மூடி வச்சிடுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுது. ஸோ இந்த டைமில் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி மூடி வச்சு எண்ணெய் பிரிகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சது வந்ததுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சிக்கனில் வர்ற தண்ணியே வருது, கொஞ்சம் நேரம் அதோடு அப்படியே இதாகட்டும். அதோடு வந்து எனக்கு என் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா முந்திரி பேஸ்ட்டு அதையும் அரைச்சி அதில் நல்லா போட்டுட்டேன். சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு முந்திரி ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த சிக்கன் சால்னாவோட வந்து அந்த முந்திரியை போட்டாச்சு. அதோடு வந்து அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் டின்னு இருக்குல்ல, தேங்காய் பால் டின்னு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதையுமே ஒரு 1/2 கிளாஸ் போல் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆச்சு. பட் என்னால் அதெல்லாம் வீடியோ பிடிக்க முடியல, ஏன்னா ஃபோன் அதுக்கிட்ட அதெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரைஸுமே கீ ரைஸு செஞ்சுட்டேன். இவ்வளோ அளவுக்கு நான் செஞ்சதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அன்றைக்கி வந்து கீ ரைஸு, அப்புறம் சிக்கன் சால்னா, எக்கு இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இவங்க போகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 6 பேருக்கு வந்து வெளியே கொடுத்தோம். இங்கே வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டிலக்காரங்க எல்லாேருக்கும் நாங்கள் வந்து கொடுத்தோம். ஸோ அன்றைக்கி எல்லாமே பேக் பண்ணி இது பண்ணியாச்சு. அதோடு நைட்டு செஞ்ச கேக்கு, கொஞ்சம் டோனட்டு, அந்த கேரமல் இது எல்லாமே பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நைட் டைமில் ஹஸ்பண்டோட ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு திருப்பியும். அப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அனஸ்க்காக, டாய்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே. இந்த ட்ரெஸ் கொடுத்தது வந்து நம்ம பக்கத்து நெய்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி தான் போச்சு அன்றைக்கி விலாகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.